ஏஐ உள்ள வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ ஏஐ ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ் தான் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ப்ராடக்ட் டிசைனர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர். நான் என்ன பண்ணுறேன்னா, அதாவது நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுறேன். ஐ எம் சால்விங் ப்ராப்ளம். ஓகே, யாருக்காக சால்வ் பண்ணுறேன்? ஹியூமனுக்காக பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த டே ஐ எம் கோயிங் டு செல் திஸ் ப்ராடக்ட் ஃபார் ஹியூமன். நான் வந்து மிஷின்ஸ்க்காக விற்க போகிறது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே தேர் வாஸ் சம் ஹியூமன் டச் நீட் டு பி தேர் ஃபார் செல்லிங் மை ப்ராடக்ட் டு பீப்புள். ஓகேங்களா? ஸோ நான் ரிசர்ச்சராக ஒரு ஹியூமன் அவரோட பிஹேவியர் அனலைஸ் பண்ணி ஐ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட் ஃபார் தெம். இதுதான் ப்ரோ யூஐ யூஎக்ஸ் டிசைனரோட ப்ராடக்ட் டிசைனரோட ஒர்க்கு. ஓகேவா? இவங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் குறையாது, உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிற வரையிலும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏஐ வந்து எங்களோட ஃபீல்டுலையுமே வந்திருக்குது தான், வராமலாம் இல்லை. ஆனால் 10 நாளாக எடுத்து வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறத எனக்கு ஒரு 2 days முடிச்சு கொடுத்துருது. ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி டேட்டாவை வச்சு தான் எல்லாமே டிசைன் பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ டேட்டா டிசைன்ஸோடைய டிசிஷனே எடுக்க முடியாது, டேட்டா வச்சு தான் எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு சைட்லேருந்து எனக்கு டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுலாம் முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கெலாம் ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துருது எனக்கு ஏஐ இன்ஜின்ஸ். ஸோ ஏஐ வந்து உள்ள எதுக்குன்னா என்னுடைய டொமைனை ஸ்பீட் பண்ணுறதுக்கு தானே தவிர்த்து இதை டிஸ்ட்ராய் பண்ணுறது கிடையாது.